பரிக்கல்ல லட்சுமி நரசிம்மா பாதம் சேர மனசுதான் துடிக்குது. கனக அம்மாள் பக்கம் சிங்கமுகம் அஞ்சலில் அன்று உன் கருணையில் பரிக்கல் மேல் பொன்காலே பள்ளியிலே நீங்காத்த ஜோதி அறிக்க வந்தே நான் இன்று அருள்கரமாம் கண்கள் கண்டு. பரிக்கல்ல லட்சுமி நரசிம்மா பாதம் சேர மனசுதான் துடிக்குது. கனக அம்மாள் பக்கம் சிங்கமுகம் அஞ்சலெல்லாம் இன்று உன் கருணையில். கோவில் வாசல் தூபம் நுரை கொன்றை மாலையில் காத்திருக்கும் திருசிலை வாசல் கடக்க வாய் மூடுது வாயில்லாத நான் சொல்கிறேன். வரலாறு அப்படின்னு சொன்னா ஒரு 1600 வருஷங்களுக்கு முன்னாடி வசந்தராஜா அப்படின்னு ஒரு குறுநில மன்னன் இங்க ஆட்சி பண்றாரு. அவர் ஆட்சி பண்ணி வரும்போது சிறப்பாக பண்ணிட்டு வந்தார். அப்ப பரகல அசுரன் ஒரு அசுரன் வந்து இங்க இருந்தான். அந்த அசுரன் வந்து வசந்தராஜா மன்னருக்கு எல்லாரும் மன்னரை வந்து கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்க. இவர் வந்து இல்ல இவர் பல வரங்களை வாங்கி வச்சுக்கிட்டு ஹிரண்யன் மாதிரி பரகலாசுரன் ஹிரண்யன் எப்படி பண்ணானோ அதே மாதிரி இவர் வந்து எல்லாரும் என்ன மதிக்க மாட்டீங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். அப்போ வசந்தராஜா என்ன பண்றாரு, பிரார்த்தனை பண்ணி மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்றான், ஏதாவது தொல்லை கொடுத்துட்டு இருக்கான், அவனை வந்து ஏதாவது பண்ண அவனுக்கு புரியுற மாதிரி செய்ய பதம் பண்ணணும்னு கேட்கல, அவனுக்கு புரியுற மாதிரி நல்ல புத்தியை கொடுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நல்ல புத்தியை கொடுத்தா அவன் ஏற்கிற நிலைநிலை இல்ல, அதனால வந்து அவர் வந்து ஆக்ரோஷமா லட்சுமி நரசிம்மரை இந்த பறிக்கிற ஸ்தலத்துல லட்சுமி நரசிம்மர் அவதாரம் எடுத்துட்டு வந்து அந்த பரமேஸ்வரனை வந்து வதம் பண்றாரு. வதம் பண்ணும்போது கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா கடைசி ஆசை, ஏன்னா உன்னை வதம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன், ஏதாவது ஆசை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் தவற உணர்ந்துட்டேன், கடவுள் இல்லைன்னு நினைச்சேன், இப்ப நீ அவதாரமா வரும்போது என்னை மீறி ஒரு சக்தி இருக்கு, என்னையும் வதம் பண்றதுக்கு ஒரு சக்தி இருக்குன்றதை நான் உணர்ந்துட்டேன். என்னுடைய புத்தி வந்து நான் அசுரன், இனிமே என்னை மாத்திக்க முடியாது, நீங்க வதம் பண்ணிதான் ஆகணும் வழியில். ஏன்னா நான் பல சக்திகளை வாங்கி கெட்டவனா மாறிட்டேன், ஆனா நல்லவனா மாற்ற முடியாது, உங்களாலையும் முடியாது, அந்த வரத்தை அழிக்க முடியாது, என்னுடைய குணாதான் அப்படி. ஆமா வதம் பண்ணிடுங்க. ஒரே ஒரு இது என்னன்னா என்னுடைய பேரை வைங்க ஒரு கிராமத்துக்கு, இப்படி ஒருத்தன் நான் இருந்தேன்றது தெரியணும், என்ன மாதிரி ஒரு அசுரன் என்ன மாதிரி ஒரு ஆள் உருவாகக்கூடாதீங்க, எனக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் உருவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய பேரை வைக்க சொன்னாரு. இந்த ஊரோட பேர் வந்து பரகலா. அந்த பரகலான்றது மருவி பரகல்னு வந்தது கொஞ்ச நாள் இருந்திருக்கு. அப்புறம் பரிக்கல்னு அப்படியே வந்து பிரிட்டிஷ்காரர்கள் பரிக்கல்னு வந்திருக்கு. அதுதான் இந்த கதை வரலாறு. பரிக்கல்ல லட்சுமி நரசிம்மா பாதம் சேர மனசுதான் துடிக்குது. கனக அம்மாள் பக்கம் சிங்கமுகம் அஞ்சலில் அன்று உன் கருணையில் பரிக்கல் மேல் பொன்காலே பள்ளியிலே நீங்காத்த ஜோதி அறிக்க வந்தே நான்
இன்று அருள்கரமாம் கண்கள் கண்டு பரிக்கல்ல லட்சுமி நரசிம்மா பாதம் சேர மனசுதான் துடிக்குது. கனக அம்மாள் பக்கம் சிங்கமுகம் அஞ்சலெல்லாம் இன்று உன் கருணையில். கோவில் வாசல் தூபம் நுரை கொன்றை மாலையில் காத்திருக்கும் திருசிலை வாசல் கடக்க வாய் மூடுது, வாயில்லாத என் கண்ணீர் தான் சொல்குது. பரிக்கல்ல லட்சுமி நரசிம்மா பாதம் சேர என் மனசுதான் துடிக்குது. கனகம் அம்மாள் பக்கம் சிங்கமுகம் அஞ்சலெல்லாம் இன்று உன் கருணையில். சுற்றி நடக்க திருமால் எனும் ஜபம் காற்று இடிக்க கடல் அலையை தாண்டி வந்து கைப்பிடிக்கிறாய் உள்ளம் அந்த பிள்ளைக்கு. பரிக்கல்ல லட்சுமி நரசிம்மா பாதம் சேர மனசுதான் துடிக்குது. கனக அம்மாள் பக்கம் சிங்கமுகம் அஞ்சலெல்லாம்